பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட அரசியல் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். 1949 பிறகான தமிழக அரசியல் வரலாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பையோ அதன் தலைமையின் பங்களிப்பையோ பதிவு செய்யாமல் எழுதிவிட முடியாது. இப்படிப்பட்ட பாரம்பரியம் கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு முக்கியமானதொரு தலைமை மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவராக, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளராகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கிறார். அவரது ஏற்புரையில் சூழல் காரணமாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தாலும் இயற்கை ஏற்படுத்தியிருக்கூடிய கட்டாய மாற்றம் இது. இந்த மாற்றம் நிகழ்ந்தே ஆகியிருக்க வேண்டும் என்கிற கருத்தும் ஒரு தரப்பில் சொல்லப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின், அவர் முன் உள்ள சவால்களும் அவரிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளும் என்ன என்பது குறித்து இன்றைக்கு நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் தமிழக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியுமான முனைவர் திரு பொன்முடி, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் திரு ஜவாஹருல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் ஆகியோர் நம்மோடு இணைந்திருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் கோலப்பனும் இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார். இவர்கள் அனைவரையும் விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். வணக்கம். திரு பொன்முடி, நான் உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்லாம் தாண்டி திராவிடியன் ஹிஸ்டரியை ரிசர்ச் பண்ண ஒரு ஸ்காலர் தான் முதல் கட்டமாக நான் உங்களை பார்க்குறேன். திராவிட இயக்கம், திராவிட அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு, இதன் நீட்சி, இதன் தொடர்ச்சியை பார்க்கும்போது இன்றைய மாற்றத்தில் திரு ஸ்டாலின் பொறுப்பேற்றிருப்பதால் அவர் மீதான எதிர்பார்ப்பும் என்ன? முதல்ல இந்த மாற்றம்ங்கிறதே நம்ம மறுக்கிறோம். முதல்ல தலைவராக தான் இருக்கார், பொதுச்செயலாளர் தான் இருக்கார், பொருளாளர் தான் இருக்கார். மாற்றமே கிடையாது. இப்பொழுது தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால், அன்றாட பணிகளை, கழகத்தினுடைய பணிகளை பார்க்க முடியாத காரணத்தினால் செயல் தலைவராக, பொருளாளராக இருக்கிற தளபதி கூடுதலாக செயல்படுகிறார் என்பதுதான் முற்றிலும் உண்மை. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இந்த கட்சியினுடைய பணிகள் முழுமையாக தினந்தோறும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த செயல் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு அந்த பதவி இன்று நிறைவேற்றப்படுகிறது. அதை இன்று தளபதியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது புதுக்குழு செய்திருக்கிறது. மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றது அந்த டாப் லெவல் ஹைரார்கிக்குள்ள ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் மாற்றம்னு சொல்றேன். மாற்றம்னா முற்றிலுமாக மாறிவிட்டது அப்படின்னு நான் சொல்ல. உங்க பொதுக்குழுவில் தலைவருக்கு இருக்கிற அதே அதிகாரங்கள் செயல் தலைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள ரொம்ப நேரம் போகாம, செயல் தலைவர் அப்படிங்கிற முறையில் இதுவரை அவரை பொருளாளராக பார்த்திருப்பீங்க, சட்டமன்ற கட்சி தலைவராக பார்த்திருப்பீங்க, பல்வேறு காலகட்டங்களில் கட்சியில் வழிநடத்துற பல விஷயங்களை பார்த்திருப்பீங்க. இனி செயல் தலைவராக ஒரு இடத்துல அவர் டெசிக்னேட் ஆயிருக்காரு. அவரிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்ன? குறிப்பாக தளபதியை பொறுத்தவரையில் அவர் திடீர்னு அரசியலுக்கு வந்தவரோ, புகுத்தப்பட்டவரோ, நுழைக்கப்பட்டவரோ அல்ல, அல்லது கலைஞருடைய மகன் என்பதற்காக மட்டும் அரசியலுக்கு வந்தவரும் அல்ல. உண்மையில் சொல்ல வேண்டுமானால் ஹீஸ் எ செல்ஃப் மேட் மேன். தன்னுடைய முயற்சியினால், தன்னுடைய உழைப்பால் என்று உயர்ந்திருப்பவர். 1953 பிறந்த தளபதி அவர்கள் 1966 தன்னுடைய 13வது வயதிலேயே, எப்படி கலைஞர் அவர்கள் 14வது வயதிலேயே பள்ளிக்கூடத்திலே இருக்கிற பொழுது இந்திய எதிர்ப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டாரோ, அதுபோல் 13வது வயதிலேயே திமுக கழகத்தில் இளைஞர் திமுக என்று ஆரம்பித்து அதை துவக்கி வைத்தவர் தளபதி அவர்கள். அதிலிருந்து இன்று வரை அவர் இந்த கழகத்திற்காக, இயக்கத்திற்காக உழைத்த உழைப்புகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. படிப்படியாக உயர்ந்தவர். அதனால்தான் செல்ஃப் மேட் மேன் என்று சொன்னேன். 1966 இளைஞர் திமுகவை உருவாக்கிய தளபதி அவர்கள் 1971 கலைஞர் அவர்கள் சைதை தொகுதியில் நிற்கிற பொழுது அப்போ தான் மைக்கை பிடிச்சி முதல்ல பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி 1974 பொதுக்குழு உறுப்பினரானார். 1975 நெருக்கடி நிலைமை கொண்டு வரப்பட்ட பொழுது மிசா கொடுமைக்காக உள்ளடக்கப்பட்டு திருமணமான அடுத்த இதிலேயே கைது செய்யப்பட்ட ஒருவராக அவர் இருந்தார். அதில் எந்த விதமான தயக்கமும் இன்றி மிசா கொடுமைக்காக கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் சிறையிலே இருந்து அவருக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற கழகத்துக்காரர்களெல்லாம் அவரை வரவேற்கக்கூடிய அளவிற்கு தன்னை வளர்த்து கொண்டவர் தளபதி என்பதிலே யாருக்கும் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அதே போல் 1979 செயற்குழு உறுப்பினராக மாறினார். ஆக படிப்படியாக செயற்குழு உறுப்பினராக 79 வந்தவர் தான் 81 அவர்
அடிப்படையிலேயே 89 தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராகவும் 1989 மாறினார். 1984 இளைஞரணி செயலாளராகவும் பொறுப்பேற்றார். 1981 கலைஞர் அவர்கள் இளைஞரணி அமைப்பாளர்களாக 5 பேரை நியமித்தார். அதிலே ஒருவராக தளபதி அவர்கள் நியமிக்கப்பட்டார். 84 இளைஞரணி செயலாளராகவே அவர் உருவானார். ஆக படிப்படியாக 2003 துணை பொதுச் செயலாளரானார், 2008 பொருளாளரானார். இப்பொழுது செயல் தலைவராக தேவை கருதி அவர் இப்பொழுது பொதுக்குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் தன்னுடைய உழைப்பால் அரசாங்கம் அவரை இந்த மிசா காலத்தில் அவர் பட்ட குடும்பம் இருக்கு பாருங்க, அதில் தான் தளபதினா தமிழ்நாடு பூரா தெரிய ஆரம்பித்தது. சிறைக்கஞ்சா சிங்கமாக என்றும் உழைப்பவராக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். அதே போல தான் இப்போ எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் ஆற்றிய பணிகள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் யாரும் மறந்திருக்க முடியாது. அது கழகத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது. அப்ப இந்த செயல் தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு ஏற்கனவே இருக்கிற செயல்பாடுகள் எந்த மாற்றம் வரப்போறதுல கூடுதலாக அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்ப கலைஞர் இருக்கிற உடல்நிலை காரணமாக அவர் அன்றாட பணிகளை, கழகத்தினுடைய அன்றாட பணிகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அன்றாட பணிகள் என்று சொன்னால் வங்கிகளில் கையெழுத்து போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் அந்த பணிகளை தளபதி அவர்கள் செய்வார் என்று பொதுச் செயலாளர் அவரே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, திருத்த தீர்மானத்தை கொண்டு வந்து இன்றைய பொதுக்குழுவிலே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை பொறுத்த வரையில் அவருக்கு இது ஒன்றும் புது பொறுப்பு இல்லை. இதுவரையில் செஞ்சுக்கிட்டு இருந்த கடமையை இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்ய போகிறார், அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். கூட்டணி கட்சி தலைவர், அதற்கு அடுத்தபடியாக சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பின் பொறுப்பாளர் நீங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சிறுபான்மை அமைப்பினருக்கான ஒரு நேச்சுரல் பாண்டிங், நேச்சுரல் அலையன்ஸ் ஏதோ எல்லா காலகட்டத்திலும் இருந்தது வரலாறு நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு அவர் செயல் தலைவராக ஒரு டெசிக்னேஷனுக்குள்ள வந்திருப்பது, அவர் மீதான ஒரு கூட்டணி கட்சி தலைவர் என்கிற முறையில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? நிச்சயமாக முதலில் இந்த நிகழ்ச்சி வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் மரியாதைக்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக அவர் மிக சிறப்பாக திராவிட பாரம்பரியத்திலே தமிழகத்திற்கும் அதே போல இந்தியாவிற்கும் சிறப்பான பணிகளை செய்வார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, முழுமையான நம்பிக்கையும் இருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த 2 கட்சி தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு பொது தளத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு நிலை இல்லை. அந்த ஐஸ் பிரேக் என்று ஆங்கிலத்தில் சொல்வோமே, அதை செய்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக பணியாற்றிய அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அவர்களுடைய இல்ல திருமணத்தின் அழைப்பிற்காக எல்லாரும் திருமணம் போவாங்க, ஆனால் இவர் எல்லா தலைவர்களுக்கும் இல்லத்திற்கு சென்று திருமண கடிதத்தை கொடுத்து அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டது. ஆனால் தமிழக பார்வை அப்படித்தான் இருக்கு. இது கேரளாவில் நடந்தால் அந்த அரசியல் சாயம் பூசப்படாது. அது மட்டுமல்ல, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தபோது அங்கே சென்று அவர் பார்த்தது, அதே போன்று அவர்கள் மரணம் அடைந்த போது நேரடியாக அங்கே சென்று ராஜாஜி மண்டபத்திற்கு சென்று ஆறுதல் சொன்ன தன்னுடைய இரங்கலை தெரிவித்தது. இவையெல்லாம் தாண்டி இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைய தினம் தமிழகத்தில் அன்றாடம் விவசாயிகள் வறட்சியின் காரணமாக செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியிடம் தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்களோ அதை நிறைவேற்றியதெல்லாம் நிச்சயமாக தமிழக அரசியலினுடைய அந்த ஒரு இறுக்கமான சூழல், ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் விலகி இது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கு வழிகாட்டும் என்று நினைக்கின்றேன். இதே போல இன்னொன்றையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த வர்தா புயல் தொடர்பாக முதலமைச்சர் கடிதம் எழுதுவதோடு நின்றுவிடாமல் நேரடியாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சரும் சென்றார். இன்றைய சந்திப்பும் கூட கடந்த காலங்களில் இது நடந்திருக்குமா என்று தெரியவில்லை. எதிர்க்கட்சி தலைவருடைய கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் இன்று அவரை சந்தித்ததும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இதை தாண்டி நிச்சயமாக இன்றைய உலகில் ஒரு நவீன இன்ஃபர்மேஷன் ஏஜில் தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களில் வெறுமனே வானொலி, அதற்கு பிறகு தொலைக்காட்சி, இதை தவிர வேறு எந்த பிரச்சார இயந்திரங்களும் சாதனங்களும் இல்லாத ஒரு சூழலில் திராவிட முதல்ல நீதி கட்சி,
அதற்கு பிறகு திராவிடர் கழகம், அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அதே போல சாதி பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் அதிகாரம், இந்த கொள்கையை முன்வைத்து இந்த சாதனங்கள் இல்லாத காலத்தில் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து அந்த ஆட்சி தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான தகவல் தொடர்பு சாதனங்கள் வந்துவிட்டது. இந்த தகவல் தொடர்பு சாதனத்தை பயன்படுத்தக்கூடிய புதிய யுகம் இந்த திராவிட பாரம்பரியத்தை, திராவிட இந்த நூற்றாண்டு, இப்போது கூட நம்முடைய திராவிட பிரகடனத்தினுடைய நூற்றாண்டை நாம் தமிழகத்திலே பல்வேறு வகையில் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்படிப்பட்ட இளைஞர்களால் நேசிக்கப்படக்கூடிய, இளைஞர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய, நமக்கு நாமே திட்டம் மூலமாக தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் சென்று ஒரு முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவரை நாம் நேரிலே சந்திக்கலாம், பேசலாம், அலாவலாம். அவர் ஒரு செயற்கையாக அல்ல, இயற்கையாகவே மக்களுடன் பழகக்கூடிய ஒரு பண்பாடு உடையவர் என்ற ஒரு இந்த நிலை மாற்றம் நிச்சயமாக நாங்கள் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்த கொள்கைகளை எல்லாம் அவர் மிகப்பெரிய எழுச்சியாக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். இந்த எளிய முறையிலான அணுகுமுறை தொடரணும் அப்படிங்கறத உங்க முதல் கட்ட எதிர்பார்ப்பை நான் பதிவு பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு பேசுறேன். திரு கனகராஜ், இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களோடும் திராவிட அரசியல் கட்சிகளோடும் பல கட்டங்கள்ல ஒன்றுபட்டும் சில நேரங்களில் முரண்பட்டும் நீங்க மாறி மாறி இருந்திருக்கிறீங்க. இந்த மாற்றம் என்பது என்ன மாதிரியான எதிர்பார்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது? ஏன்னா நீங்க ஏற்கனவே உங்களுடைய மாநாட்டில் இனி தேர்தல் கூட்டணி என்பது இந்த இரு கட்சிகளோடு கிடையாதுங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த தலைமை மாற்றம் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதில் ஒரு மாற்றமும் இருக்குது, ஒரு தொடர்ச்சியும் இருக்குது. எந்த மாற்றமுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. திமுகவினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு செயல் தலைவர் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் என்பது இதுதான். அதனால தான் அவங்க முதல்ல அவங்களுடைய சட்ட விதிகளை மாற்றுறாங்க. தொடர்ச்சி என்று நான் சொல்வது அநேகமாக சமீப காலங்களில் கிட்டத்தட்ட அவர்தான் வழிநடத்தி வருகிறார் என்கிற தோற்றமும் ஒரு இயல்பான தன்மையும் இந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பது ஒரு உண்மை. மரியாதைக்குரிய திரு பொன்முடி அவர்கள் சொன்னது போல ஒரு ஆரம்ப காலத்திலேருந்து அரசியலிருந்து வந்திருக்கிறார் என்பது ஒரு உண்மை. தலைவருடைய பையனாக இருக்கிறார் என்பது அவருக்கு இருந்த ஒரு அட்வான்டேஜ். என்னுடைய எதிர்பார்ப்பு இயல்பாக, ஒருவேளை நான் எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் மாதிரி நேரடியான இவர்களோடு தொடர்பு கிடையாது, ஆனால் எழுத்துக்கள் பேச்சுக்களின் மூலமாக பார்க்கிற போது கலைஞருடைய பேச்சுக்களில் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகள் வருகிற போது திராவிட கொள்கைகளை பற்றி நின்று, அது ஆட்சி என்பது எப்படி இருந்தாலும் சரி, அந்த பொதுவாக கட்சி அல்லது சமூக பிரச்சனைகள் என்று வருகிற போது திராவிட கொள்கைகளை பல நேரங்களில் அவர் அதை கையில் எடுத்து பேசுகிற வழக்கம் இருக்கிறது. எனக்கு தெரிந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுவான பிரச்சனைகளை பேசுவது என்பது வேறு. ஒரு கருத்து தளத்தில் திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக இதுவரையிலும் அவர் அறியப்படவில்லை. ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக தொடர்ச்சியாக வருவது என்பது வேறு. இப்போ கலைஞர், பேராசிரியர் இவர்களுக்கு இருக்கிற அந்த திராவிட கருத்தியல் மீதான பிடிப்பும் அல்லது அதை பிரச்சாரம் செய்வதும், ஒரு பிரச்சனையின் மீது விவாதம் வருகிற போது அந்த தளத்திலிருந்து அதற்கு பதில் சொல்வது என்பதும் என்னை பொறுத்தளவில் வெளிப்படையாக இதுவரை நான் பார்த்ததாக கணிக்க முடியும். மன்னிக்கணும், இந்த இடத்துல தான் எனக்குமே ஒரு பொதுவான கேள்வி இருக்கு. அந்த திராவிட பாரம்பரியத்தினோட ஐக்கானா ஒரு நீட்சியாக திரு ஸ்டாலின் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவில்லைங்கிற விமர்சனம் எல்லா இடங்களிலும் இருக்கு. நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, அறிஞர் அண்ணா இருந்த காலகட்டம், திமுக தலைவர் கருணாநிதி இருந்த காலகட்டம், அப்போது இருந்த சமூக நீதி, அது சார்ந்த பிரச்சனைகள், அப்போது தேவைப்பட்ட பிரச்சார பலம், இப்போது தேவைப்படுகிற சமூக நீதி சிக்கல், இப்போது தேவைப்படுகிற பிரச்சார பலம், இப்போதைய தேவை என்பது கொஞ்சம் டைவர்ட் ஆகி வேற இஷ்யூஸும் பேச வேண்டிய தேவை இருப்பதால் இதுல கவனம் குறைஞ்சிருக்குன்னு ஏன் எடுத்துக்கூடாது? ஏன் அந்த கண்டினியூட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க? சமீபத்தில் திராவிட நூற்றாண்டு விழாவில் அவர் பேசியிருக்கிறார். பல இடங்களில் இளைஞரணி கூட்டங்கள்ல வகுப்புகள் எடுக்கிறாங்க, திராவிட பத்தின வகுப்புகள்லாம் எடுக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாம இதுல விமர்சனம் வருதா? இல்ல, நான் அப்படியே சொல்லாமா? அவர் முடிச்சேன்னு நான் அப்படி
அவருக்கு இல்லவே இல்லை என்று நான் சொல்லலை. அதே போல திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை நிலைப்பாடுகள் என்பது இப்போ சமூக நீதி கோட்பாடுகளில் ஒன்று நீங்கள் இடஒதுக்கீடு. இப்போ இடஒதுக்கீடு பிரச்சனையில் ஒருவர் எப்படி பேசுகிறார் என்பது ஒரு அம்சம். அதை திராவிட இயக்கம் அது கருத்தியல் ரீதியாக எப்படி அதை வடிவமைத்தது என்பது ஒரு அம்சம். நீங்கள் பொதுவாக ரிசர்வேஷனை சொல்கிற எல்லாருமே அந்த அந்த ஒரு கட்டத்திற்குள் வரமாட்டார்கள். எனவே நீங்கள் இதுவரையிலும் கலைஞர் பேசியதற்கு மாறாக திரு மு.க. ஸ்டாலின் பேசினார். எனவே அப்படி நான் சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை முன்னுக்கு வருகிற போது திராவிட கருத்தியல் நீங்கள் சொன்ன மாதிரி கருத்தியலின் அடிப்படையில் இருந்து அவர் இதுவரை அப்படி விளக்கம் கொடுத்ததில்லை என்று நான் பார்க்கிறேன். ரெண்டாவது நீங்கள் சொன்னது இன்னைக்கு வெவ்வேறு விதமாக மாறி இருக்கே என்று சொல்லுகிற போது இன்றைக்கும் கூட என்று சொல்வதை விட முன் எப்போதையும் விட நீங்கள் நவீன தாராளமய கொள்கைகள் வந்துவிட்ட பிறகு சமூக நீதிக்கான ஒரு தேவை, அந்த போராட்டத்திற்கான தேவை என்பது அதிகப்பட்டு இருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். அப்போ கருத்தியல் தளத்தில் அதுக்கு இன்னைக்கும் கூட நீங்கள் ஏராளமான தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் ஒருவர் அரசியல் ரீதியாக 1000 விமர்சனம் வைத்தாலும் கூட, எந்த ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தர் இருந்தாலும் கூட திராவிட இயக்க கொள்கைகளின் தாக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் பழிச்சென்று அதை பார்க்கவில்லை, இதுவரையிலும் அப்படி தெரியவில்லை. பதில திரு பொன்முடியன் கேட்டு, அதாவது சமுதாய இயக்கங்களை சோஷியாலஜியில் சொல்லும்போது ஐடியாலஜி கோல்ஸ் ரெண்டும் டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. கோல்ஸுங்கிறது வேறு, ஐடியாலஜி மாறலாம், கோல்ஸ் ஒன்றா தான் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி சமூக நீதி கொள்கை, சமத்துவம், இதெல்லாம் கோல்ஸ். அதை அடையிறதுக்கு காலத்துக்கு ஏற்ப மக்களுடைய மன நிலைக்கு ஏற்ப அதை கொண்டு செல்வது தான் ஒரு அரசியல்வாதியினுடைய அரசியல் கட்சியினுடைய நோக்கமாக இருக்க முடியும். இந்த மாதிரி தான் தளபதியை பொறுத்தவரையில் இன்றைய இளைஞர்களுடைய தேவையை உணர்ந்து அவர் போயிட்டு வர்றாரு, எல்லா பயணமும் போகிறாரு, எல்லாரையும் சந்திக்கிறாரு. எல்லாரையும் சந்திப்பதோடு மட்டுமல்ல, இப்போ கூட நீதி கட்சியினுடைய 100ஆண்டு விழாவை தொடர்ந்து நடத்தி அவருடைய தலைமையில் தான் நீங்கள் மாவட்டம் முழுவதும் நடத்த வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு இருக்கிறாரு. அதையும் செய்கிறாரு. அதே மாதிரி இந்த கொள்கையை பொறுத்த வரையில் அவர் எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதாவது நீங்களே பார்க்கலாம், கொள்கைங்கிறது பெரியார் காலத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்னார். அண்ணா வரும்போது ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன்கிறார். அப்போ அரசியலுக்கு வரும்போது அது மக்களை கவர்வதற்காகவும் வாக்குகளுக்கு பெறுவதற்காகவும் இது செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ கூட எதை விட்டு கொடுத்துருக்காரு தளபதி சொல்லுங்கள்? புதிய கல்விக் கொள்கை என்று வருகிற பொழுது அதை எதிர்த்து நின்றார். அதே மாதிரி இப்போ கூட நீட் தேர்வு அது வருகிற பொழுது அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று இன்றைய பொதுக்குழுவில் கூட ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே அவரை பொறுத்தவரையிலே சமூக நீதி கொள்கையை நிறைவேற்றுவதிலோ அடித்தளத்து மக்களுடைய வளர்ச்சியிலோ எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் உடையவர் அல்ல. ஆனால் அதை அடைவதற்கான முறைகள், அரசியல் ரீதியாக ஒரு துணை முதல்வராக இருக்கிற பொழுது எப்படி அடைய முடியும், ஒரு அமைச்சராக இருக்கிற பொழுது எப்படி அமைய முடியும், எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பொழுது எப்படி அடைய முடியும். ஆக அவர் கலாச்சாரத்தின் இந்த இயக்கத்தினுடைய இன்னொரு கொள்கை என்ன? நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் நேற்றைக்கு கூட அவர் ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார். ஆகவே திராவிட இயக்க கொள்கைகளை எந்த நிலையிலும் தளபதி அவர்கள் விட்டு கொடுத்தது இல்லை. திரு கனகராஜோட விமர்சனம் கலந்த எதிர்பார்ப்பை நான் எப்படி பார்க்கிறேன்னா, திராவிட இயக்கம் சார்ந்த கொள்கைகளுக்கு பெரியார் ஒரு பார்வையை கொடுக்கிறார், ஒரு டெஃபினிஷனை கொடுக்கிறார். அண்ணா ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். அதுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் இருக்கு. திரு கருணாநிதி அவர்கள் ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாங்க. இப்படி தனக்கென இந்த விஷயங்களை உள்வாங்கி ஒரு டெஃபினிஷனை திரு ஸ்டாலின் முன்னிறுத்தணும், அது அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பதிவு செய்யணும், அவர் அப்படி தன்னை இன்னும் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தானே? அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க செய்யலன்னு என்ன சொல்றீங்க? செய்யலன்னு இல்ல, தன்னுடைய பேச்சுக்கள் மற்ற விஷயங்கள்ல இன்னும் வெளிப்படையாக சொன்ன மாதிரி இன்னும் ஓப்பனா அதை பற்றியான விஷயங்களுக்கு வரலாம், அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இன்னும் இதா இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானதானே? அதை அவர் புறந்தேற முடியாதுல்ல. இப்போ அரசியல் இப்போ நீங்க முதல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்னாவே அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜவஹர்லால் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கலாகவே ஒரு பெரிய வெஞ்சன்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைத்து இன்னைக்கு அரசியல்லே ஒரு நாகரிகத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்திருப்பவர் தளபதி அவர்கள். அதெல்லாம் ஒரு சேஞ்சஸ் தான். நீங்கள் அவங்க சண்டை போட்டு இருந்தாங்களா அதே மாதிரி இப்பயும் சண்டை போடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் 11வது முதலமைச்சராக இந்த அம்மா பதவி ஏற்கிற பொழுது நான் கூட போயிருந்தேன், தளபதி கூட 11வது ரோவில் இடம் கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட போயிட்டு நாங்களாம் சில பேர் ஏங்க இங்கே கொடுக்குறாங்க, உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு முக்கியமாக கொடுக்கலையே போகலாங்கன்னு சொன்ன போது கூட வேண்டாம் வந்துட்டோம் நாகரிகமாக நம்ம இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி இருந்துட்டு வந்தவர். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி எல்லா செயல்களையும் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போய் காலை முடிஞ்ச உடனே மூத்த தலைவர்களை எல்லாம் மதிக்க வேண்டும்ன்ற எண்ணத்தோட செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் நேரடியாக போய் ஆசிரியர் வீரமணி அவர்களை பார்த்தாரு, ஆர்எம் வீரப்பன் அவர்களை பார்த்தாரு, பேராசிரியர் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வராரு, ஆர்காட்டாரை பார்த்துட்டு வராரு. அதனால் அந்த அரசியல் நாகரிகம் பொலிட்டிக்கல் கல்ச்சர்
அது நீ தளபதி வந்த பிறகு நிச்சயமாக மாறி இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் ஸ்ரீராமன், அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய பார்வை எதிர்பார்ப்பு என்பதை தாண்டி பொதுவான ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக், அரசியல் விமர்சகராக இந்த சூழல், இவர் பொறுப்பேற்றக்கூடிய சூழல், வெளியிருக்கக்கூடிய அரசியல் சூழல், இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திரு ஸ்டாலின் அவரிடம் இருக்கக்கூடிய பிரதான எதிர்பார்ப்புங்கிறது என்ன? இல்லை, பிரதான எதிர்பார்ப்புங்கிறது இவர் இந்த பொறுப்பு ஏற்றிருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அடிப்படையாக செல்வி ஜெயலலிதா இல்லாத ஒரு சூழலில், கலைஞர் தீவிர அரசியலில் இல்லாத ஒரு சூழலில், தமிழ்நாட்டினுடைய மோஸ்ட் பாப்புலர் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திரு ஸ்டாலினாக தான் இருக்கும். ஸோ அடிப்படையாக அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது எதிர்பார்ப்பு நிச்சயமாக அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு நான் ரெண்டு விதத்தில் பார்க்குறேன். ஒன்று கட்சிக்குள் என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், பொதுமக்களிடையே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும். ரொம்ப ஒரு சாமர்த்தியமாக திரு ஸ்டாலின் கையாண்டிருக்கிறது இந்த சோஷியல் மீடியா, இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம் மூலம் மக்களை தொடர்பு கொள்வது. இந்த நமக்கு நாமே அந்த பயணமே கூட அது எவ்வளவுக்கு எவ்வளவு மக்களை நேரில் சந்திச்சாரோ அதை போல் 100 மடங்கு மக்கள் சோஷியல் மீடியா மூலமாக அது அந்த போட்டோகிராஃப்ஸ், அந்த மெசேஜஸ் எல்லாம் அவங்க பரப்புனது ரொம்ப ஒரு சரியான ஒரு அணுகுமுறை. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னாக்க, சென்ற முறை இப்போ நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு ஆங்கில பத்திரிகையில் எழுதினதே முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா திமுக நிச்சயமாக முழுமையாக வெற்றி பெற்றிருப்பார்களா என்று சொல்ல முடியாதுன்னா கூட நிச்சயமாக அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எழுதியிருந்தேன். என்ன அப்படின்னாக்கா, இப்போ 2 சிக்கல் தான். ஸ்டாலின்ஸ் பாப்புலாரிட்டி வர்சஸ் டிஎம்கேஸ் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, திமுகவை விரும்பாத நபர்கள் கூட திரு ஸ்டாலினுக்கு வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க. அது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் அ டைகாட்டமி. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு காரணம், மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் அப்படின்னா உங்களுக்கு திமுகல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்னாங்க, இந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு, டிசிப்ளின் ஆஃப் த செகண்ட் சீனியர் லீடர்ஸ் இந்த பார்ட்டி, அது மிக முக்கியமாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு மாவட்ட ரீதியாக இருக்கிற தலைவர்கள் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அது மக்களிடையே எந்த விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நிச்சயமா இந்த கட்சிக்கு அது வாக்களிக்கிறாங்க, வெறும் தலைமையை மட்டும் கண்டு. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை, அதிமுக எப்படி டிசிப்ளின் கொண்டு வந்தாங்களோ செல்வி ஜெயலலிதா, அந்த ரீதியாக மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னா பொதுமக்களிடையே நம்பிக்கை அதிகமாக பெற வேண்டும் என்றால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறது. ஏன்னா அதிமுக என்ன ஒரு பிளஸ் நிறைய மைனஸ் இருக்கலாம், பிளஸ் இருக்கலாம். ஆனா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு ஐயப்பாடு அந்த தலைவர்கள்ட்ட இருக்கும். அந்த டிசிப்ளின் அதிமுக இல்ல, அது அன்டெமோக்ராட்டிக் என்று சொல்லலாம். ஆனால் திமுகவை அடிப்படையில பார்த்தா திரு ஸ்டாலின் வராரு அப்படின்னா, திரு பொன்முடி அவர்கள் தொடங்கி பல தலைவர்களும் ரொம்ப சகஜமாக போறாங்க. அது திரு கருணாநிதி அவர்கள் காலத்திலிருந்து இருந்துட்டு இருக்கு. நீங்க அந்த இடத்துல ஏடிஎம்கே ஒப்பிடும்போது அது ஏடிஎம்கே இல்ல, எதுக்காக நான் ஒப்பிடுறேன் அப்படின்னாக்கா, நீங்க பொதுமக்களிடையே நீங்க பாத்தீங்கன்னா, ஈவன் சென்ற முறை தேர்தலையே அடிப்படையான பார்த்தோம்னாக்கா, உங்களுக்கு மக்களிடையே ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. திரு ஸ்டாலினால எல்லோரையும் கட்சியில் இருக்கிற அனைத்து ஏன்னா நிறைய மூத்த தலைவர்கள் அதிமுக மாதிரி இல்ல, அதிமுக யார் வேணாலும் வரலாங்கிற ஒரு சூழல் இருந்தது. அண்ட் நிறைய பேர் அவங்களுக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் பேஸே கிடையாது. அவங்களால சொந்தமா கட்சி இல்லாம, கட்சியினுடைய சிம்பலோ ஒரு இது இல்லாம அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழல். திமுக அந்த மாதிரி இல்லை. 30 ஆண்டு காலமாக அரசியல்ல முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள், 40 ஆண்டு காலம் தலைவர்கள் இருக்கிறார்கள். சோ அந்த தலைவர்கள் எப்படி கட்டுப்பாடாக டிசிப்ளினோட வைக்க முடியும் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு இவருக்கு நடந்திருக்கிற இந்த கூடுதல் பொறுப்பு என்பதே, மிக மூத்த உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள், அவருடன் சமமான ஒரு இதுல இருக்கிற பொதுச் செயலாளர் அன்பழகன், அவர்களோட ஒப்புதலோட தான் நடந்திருக்குது. அதாவது பொதுமக்களிடையே நான் சொல்றேன், ஐ அம் நாட் கட்சிக்குள்ள லீடர்ஷிப் சொல்றீங்க. பர்செப்ஷன், அதாவது பர்செப்ஷனே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சென்ற முறை 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைய கேஸ், அது கேஸ் பாதி மேல அது ஒண்ணு இல்லைங்கிறது தீர்ப்பு, யாருமே அதுக்காக கன்விக்ட் ஆகலங்கிறது வேற விஷயம். ஆனால் பொதுமக்களிடையே ஒரு பர்செப்ஷன் என்ன அப்படின்னாக்க, சீனியர் லீடர்ஸ், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் மீது இருக்கிற அவங்க நம்பிக்கை இருந்தாலும் மாவட்ட ரீதியாக சிக்கல்கள் வருமோ அப்படிங்கிற ஐயப்பாடு திமுக இருக்கு. அந்த ஒரு இம்ப்ரெஷனை திரு ஸ்டாலின் களையறதுக்கு என்ன முயற்சி எடுப்பார்னு பார்க்கணும். திரு பொன்முடி குறுக்கிட்டீங்க. அவர் சொல்றது
திமுகவில் இன்னைக்கு வந்து அப்போ இருந்தே செகண்ட் லைன் ஆஃப் லீடர்ஷிப் டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறதுல எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அவர் சொல்கிற மாதிரி பார்த்தா ஜெயலலிதா மாதிரி கட்சின்னா அங்கே போய் எல்லா மந்திரிகள் இருக்கவங்க கூட காலில் வந்து கொண்டு கும்பிட்றாங்க. சட்டமன்றத்திலே பார்த்துருப்பீங்க நீங்கள். காலில் விடுறதுன்னு சொல்ல வரல, நான் அதை சொல்ல வரல. ஜென்ரலாக அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையோட கட்சி நடத்துறதுங்க என்ன செகண்ட் லைன் என்ன பிரச்சனை இன்னைக்கு? அவ்வளவு தூரம் ஒத்துமையா இருந்துன்னு சொல்றாரு. அந்த கட்சியில இன்னும் சிஎம் யாரு அவங்கள யாருங்கிறதே பல பேர் முதலமைச்சராக இருக்கிற ஒரு கட்டத்திலேயே அமைச்சர்களே எதிர்த்து அறிக்கை விடுறது எந்த ஜனநாயகத்தில் அதிமுக சேர்ந்த யாரும் இந்த அவையில் இல்ல. திமுக கலாச்சாரங்கிறது வேற, காலில் விடுற கலாச்சாரத்தை நான் வந்து சொல்லவே தளபதியை வந்து இவ்வளவு பேர் எந்த எதிர்ப்பும் இல்லாம இவ்வளவு சீனியர் லீடர்ஸ் இருந்தோம் எல்லாம் ஏத்துக்கிட்டு இருக்காங்கன்னா கட்சியில ஒரு ஒற்றுமை இருக்கு, எல்லோரும் இருக்காங்க. மாவட்டத்துல அளவுல எல்லாம் அதெல்லாம் எல்லா கட்சியிலுமே ஒற்றுமை என்று மாற்று கருத்தே இல்லை. ஆனா தளபதியை பொறுத்தவரையில எல்லோரையும் அரவணைத்து கட்டுக்கோப்புகள் வைத்திருக்கிற ஒரு கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம். கேட்கல திரு கோலப்பன், உங்களுடைய இந்த பத்திரிகை அனுபவத்துல திரு ஸ்டாலின் அவர்களை ஸ்டார்ட் ஃப்ரம் தி ரைஸ் தொடர்ச்சியாக நீங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து வருவர். பல பேட்டிகள், முக்கியமான சமீபத்திய உங்களுடைய முக்கியமான பேட்டி கூட இந்த எலிவேஷனை சொல்லியிருந்தது. இப்போ அது நடந்து விட்டது. இதன் பிறகு ஒரு பத்திரிகையாளராக அவரிடம் நீங்கள் முன்வைக்கிற பிரதான எதிர்பார்ப்பு என்ன? நம்ம சொல்றத விட அவர் ஏற்கனவே என்ன தேவைகளை அவர் நிச்சயமா உணர்ந்திருக்கிறாருன்னு தான் நான் இருக்கிறேன். அவருக்கு ஒரு இன்டென்ஷன், வெல் இன்டென்ஷன் இருக்குல்ல, அது நிச்சயமா இருக்கு. நீங்க அவருடைய இதை செய்யணும், அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு ஆசைப்படுறாரு. அதுதான் இன்னைக்கு இது என்ன கிளியர் ஆகிருக்குன்னா, அவர் வந்து நாளைக்கு வந்து இனி ஒரு குழப்பம் இல்லை. இவர் சொன்னார் இல்லையா, திமுக வந்து அவர் ஸ்டாலினுக்கு கூடுதல் ஓட்டு கிடைச்சிருக்கு, ஒருவேளை அவரை மட்டும் நினைச்சிருக்க, அந்த இன்னைக்கு அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்கி இருக்கு. அதனால அவர் வந்து இன்னும் அவரால் செய்ய முடியும், செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாயிருக்கு. அதை அவருக்கு இன்டென்ஷன் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். பட் திரு கனகராஜ் சொல்ல மாதிரி எனக்கு ஒரே இது இருக்கு, அவர் அந்த திராவிட இயக்க தளம் இருக்கு இல்லையா, அதுல நின்று இன்று பேசுவதற்கான அதுல, ஏன்னா அவர் அந்த காலத்தை மாறி இருக்கக்கூடிய காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு செய்கிறான்னு நினைக்கிறேன். நீங்க வந்து லண்டன் அந்த இங்கிலாந்தோட லேபர் லீடர் ஜிம் கார்வின் என்ன சொல்றான், எவ்வளவு மார்க்ஸை படிக்கணுமா அவ்வளவு நான் மார்க்ஸை படிக்கலையேன்னு நான் வருத்தப்படுறேன்னு ஜிம் கார்வின் சொல்றேன். ஏன்னா லேபர் பார்ட்டி பேசிக்கலி ஒரு ஒர்க்கர்களுக்கான பார்ட்டி. அப்ப நான் படிக்க வேண்டிய அளவு நான் மார்க்ஸை படிக்கலன்னு நான் வருத்தப்படுறேன். நான் ஸ்டாலின் படிச்சிருக்காரு, பெரியார படிக்கல, அண்ணாவை படிக்கல அப்படிலாம் சொல்லல. ஆனால் அதன் மூலமாகவும் அவர் வந்து அரசியலில் உரையை நிகழ்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் காலத்தை, பொன்முடி அவர்கள் சொன்ன மாதிரி காலத்தை கருதி செல்வார். இப்ப வந்து நாங்க ஒரு கேள்வி எனக்கு கேட்கறதுல, நீங்க வந்து கோயிலுக்கு எல்லாம் போறீங்களேன்னு நான் கேட்டேன். நீங்க கோயிலுக்கு உங்க தலைவர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் வரைக்கும் அவர் கோயிலுக்கு போக மாட்டாரு, வெளிப்படையாவே திட்டி இருக்கிறாரு கோயிலுக்கு போறவங்க. ஆனா ஆனா அவர் சொல்றாரு காலத்துக்கு தக்கபடி, இங்க கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவியே போறான்னு சொல்லுங்க. காலத்துக்கு தக்கபடி நீங்க வந்து மாறுறாங்க, இளைஞர்களை வந்து நீங்க உள்ள கட்சிக்குள்ள கொண்டு வரணும்னா அவனுக்கு பலவிதமான நம்பிக்கை இருக்கு. அது ஒரு ஏற்றாற் போல் உங்களை வந்து உங்களுடைய கொள்கைகள் வந்து காஸ்ட் இன் ஸ்டோன் இருக்க முடியாது. காலத்தினுடைய கட்டாயத்துக்கு அதை மாற்றிக் கொள்வது தவறே கிடையாது. ஆனால் அடிப்படை அது ஒரு பக்கம் இருக்க, அடிப்படையான சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதுல இருந்துலாம் அவங்க திமுக வந்து பிறண்டு போயிருக்காங்கன்னு நான் நம்பவே இல்லை. அவங்களுக்கு இன்னும் அந்த கருத்துல உரிமையா இருக்கு. சில இடங்கள்ல காலத்துக்கு தக்கபடி மாறி இருக்கு. அவர் ஓப்பனே ஒத்துக்கிட்டாரு. இப்ப மறைச்சு பேசினாதான் இல்ல நான் இல்லேன்னு, நான் இல்ல இப்படி இல்ல அப்படி இல்லன்னு சொல்ல போறேன், என்ன கூப்பிடுறாங்க, நான் வந்து நீங்க வந்து கோயில்ல இருந்து கூப்பிடுறீங்க, நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்படிதான் கேட்கிறேன். ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு, வாங்க எங்க ஊருக்கு வாங்கன்னு சொன்னா, ஐயா போயா உன் கோயிலுக்கு நான் வர மாட்டேன் சொல்ல முடியும். அதுபடி காலத்துக்கு தக்கபடி மாற்றிக்கிட்டு, கலைஞரா இருந்தா நிச்சயமா போறவங்களே கூப்பிட மாட்டாங்க. அவருக்கு தெரியும் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியும். ஏன்னா இவர் ஒரு சேஞ்சிங் ஃபேஸ் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட் ஆயிட்டாரு. அதனால அந்த மாற்றங்கள். திராவிட இயக்கங்கிறது கடவுள் எதிர்ப்பு கொள்கை மட்டுமே கிடையாது. இன்னும் நீங்க சொன்ன மாதிரி சமூக நீதி கொள்கை இருக்கு, சமத்துவ கொள்கை இருக்கு, ஜாதி எதிர்ப்பு கொள்கை இருக்கு. இதெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. அதெல்லாம் ஒன்றும் யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. கடவுள் கொள்கையை பொறுத்தவரையில ஒரு காம்ப்ரமைஸ். நான் அதுதான் முதல்ல சொன்னேன், பெரியார் சொன்னது வேற, அண்ணா காலத்துல வேற, அரசியலுக்கு வந்த பிறகு பேசுறதுங்கிறது வேற. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களை அவங்க என்ன எதிர்பார்ப்புகளோ அதான் சொல்லணும், என்ன தேவையோ அதுதான் பேசணும். இப்ப போய் அந்த பிரச்சனைகள்லாம் நாம காம்ப்ரமைஸ். அவரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்க போய் எதுவும் பூஜிட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வரவர் கிடையாது. அவரு
வீட்டுல இருக்கவங்க எது ஒன்னாலும் செய்வாங்க, போவாங்க வருவாங்க, அது வேற இல்ல விஷயம். அத மறைக்கலன்னு சொல்றேன். ஆமா. இப்போ ஒருத்தர் இல்ல, போயிட்டு அதை வெளிப்படையா மறைத்து அவர் சில பேர் தெரியாம போறாங்க. நல்லது கெட்டதுன்னு யார் சொல்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. போயிட்டு அதை மறுப்பதை விட வெளிப்படையாக இருப்பது நல்லது. ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது என்னைக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொன்ன பிறகு நீங்க கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கிறார்களா என்பதா அது அல்ல பிரச்சனை. நீங்க இடஒதுக்கீட்டுக்காக நிற்கிறாரா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. ஒரு பிரச்சனையின் தன்மையை பார்க்கிற போது திராவிட கருத்தியல் தளத்திலிருந்து அதை முன்வைக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கு. நீங்க எப்ப கிரைசிஸ் வரும்போதெல்லாம் நீங்க கலைஞர்கிட்ட என்ன பார்க்க முடியும்னா அதனுடைய தொடர்ச்சியும் அதுல ஃபர்மா நின்று அதுல ஆர்கியூ பண்ற விஷயம் இருக்கும். நீங்க பிஜேபியோட அவர் சேர்ந்தாருங்கிறதுல உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் இருக்கும். அவர் என்ன ஆர்கியூமெண்ட் வச்சாருன்னா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, நான் இருக்கிற இடத்துல மதவாதம் தலை தூக்காதுன்னு. அவர் அதுல எதுல நின்று பேசுறாரு அப்படின்னு சொன்னா இந்த ஃபுட்டிங்ல நின்று தான் அவர் பேசுவார். இவர் மதவாதத்தை எதிர்த்து கூட பேசக்கூடும். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று கூட நான் பார்க்கிறேன். ஆனா திராவிட கருத்தியல் தளத்தில் ஊன்றி நின்று அதை முன்வைக்கிறாரா என்பதுதான் கேள்வி, தவிர கோயிலுக்கு போனாரா இல்லையாங்கிறத நான் ஒரு பெரிய பிரச்சனையாக நான் பேசுறேன். காலங்கள் மாறுபடுது இல்லையா? இப்ப காலங்கள் மாறுபடுது. நீங்க எந்த கட்சியுமே சொன்னாலும் நான் சொல்ல மிக தீவிரம் பேசக்கூடியவர்கள் கூட அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை கூட இன்னைக்கு நீங்க யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. இது நல்லதா கெட்டதான்னு விவாதிக்கிறது. ஆனால் ஒரு 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 மாஸ் ஆர்கனைசேஷன், ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவரா இருக்கவர் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் இருக்கணும். இதை நிராகரித்து விட்டால் நீங்க தேர்தல் அரசியல் முறையில இன்னைக்கு நிக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் உருவாயிடும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். ஜவஹர்லால், நம்ம இடைவேளைக்கு முன்பு திராவிட இயக்க கொள்கையினுடைய அந்த இடஒதுக்கீடு, சோசியல் ஜஸ்டிஸ், மற்ற விஷயங்கள் பேசணும். இன்றைய காலகட்டம் என்பது பொது சிவில் சட்டம் குறித்த ஒரு முக்கியமான வாதம் தேசம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி ரைட், சிறுபான்மையர் நலன் சம்பந்தப்பட்ட வாதம் தேசம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இயக்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திரு கனகராஜ், சமூக நீதி போன்ற விஷயங்கள் அவர் இன்னும் வெளிப்படையாக வந்திருக்கலாம், வேறொரு லென்ஸ், திராவிட இயக்க லென்ஸை போட்டு அந்த விஷயங்களோட அவர் பிச் பண்ணிருக்கலாம் விஷயங்கள்னு அவர் சொல்லும் போது, ஒரு கூட்டணி கட்சி தலைவராக, சிறுபான்மை அமைப்பினுடைய பிரதிநிதியாக, இது போன்ற மதச்சார்பு போன்ற விஷயங்களில் அவருடைய அணுகுமுறையை நீங்கள் எப்படி பார்த்திருக்கு? முதலாவதாக சென்ற இடைவெளிக்கு முன்பு சில கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டுச்சு. முதலாவதாக நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஹி வாஸ் அண்டர் தி ஷேடோ ஆஃப் தி டிஎம்கே பிரசிடென்ட். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் அவர் தான் அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பிரதானமாக எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. எனவே கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த அன்பு சகோதரர் ஸ்டாலின் சொல்லலை அப்படிங்கிற விமர்சனம் அடிப்படையிலேயே அதில் தவறு இருப்பதாக நான் கருதுகிறேன். ஆனால் மிக தெளிவாக சமீபத்தில் அவருடைய இலக்கு என்ன, அவர் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் மிகப்பெரிய சவால். ஏனென்றால் மத்தியில் இன்று பொருளாதார வகையிலும் இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் இந்த பண மதிப்பு இழத்தல் குறித்த நடவடிக்கையை பற்றி நிறைவேற்றிருக்கக்கூடிய தீர்மானம் இது பொருளாதாரத்துக்கு எதிராக, இந்திய பொருளாதாரத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போர் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. கடந்த டிசம்பர் 23 கிறிஸ்தவ நல்லிணக்க இயக்கத்தின் சார்பாக நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நல்லிணக்க விழாவிலே பேசும்போது இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மிக தெளிவாக அவருடைய ரோட் மேப்பே சொல்லிட்டார். அடுத்த 2019 அல்ல அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில மதசார்பற்ற ஆட்சி ஒன்று அமைவதை நோக்கிதான் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று ஒரு தெளிவான பார்வை அங்கே கொடுத்து விட்டார். மத்திய அரசு பல்வேறு விஷயங்களை, உதாரணமா பொது சிவில் சட்டம், நீங்க சிறுபான்மையினர் தேவையில்லாம அச்சப்படுறாங்க, அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அவர்களுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சிலரும் பல தரப்பிலிருந்து சொல்றாங்க. ஆனால் யதார்த்தமான நிலை என்னன்னா, சட்டத்திற்கோ நடைமுறைகளுக்கோ உகந்த வகையில் செயல்படக்கூடிய அரசு அல்ல மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய மோடி அரசு. அப்படி என்றால் இந்த பண மதிப்பீடு இழப்பு அறிவிப்பு அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி அவருடன் நாங்கள் முஸ்லிம் அமைப்புகள் சேர்ந்து அவரை சந்தித்து இதனுடைய விவகாரங்களை சொல்கின்றோம். பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் அந்த சமூகத்திற்குள்ளே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. பொது
சிவில் சட்டம் என்ற பெயரிலே தங்களுடைய நீண்டகால கொள்கையை நிலைநாட்டுவதற்கு பிஜேபி வருகின்றது, இதை திமுக எதிர்க்கணும் என்று சொல்லும்போது நாங்கள் அண்ணா அறிவாலயத்தை விட்டு வெளியேறி சற்று தூரம் போறதற்கு முன்பு மிக அருமையான ஒரு அறிக்கையை எப்படி கலைஞர் அவர்கள் கடந்த ஜூனிலேயே குளவிக்கூட்டில் கை வைக்காதீர்கள் என்று பாஜகவுக்கு எச்சரித்தார்களோ அதே வகையில் ஒரு அறிக்கை அன்பு சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமிருந்து வந்தது. எனவே அவருடைய பார்வை இந்த வகையில் மதசார்பின்மையை நீத்து போக வைக்க மாட்டார் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. மதச்சார்பின்மை செக்குலரிசத்தை தாண்டி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விவாதம் இன்னைக்கு தேசம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் முதல் நாள் அதை வரவேற்றிருந்தாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு தீவிரமான எதிர்ப்பை திராவிட முன்னேற்றம் பதிவு செய்திருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்க சொன்ன சமூக நீதி இதெல்லாம் தாண்டி இன்றைய தேவையான இந்த குறிப்பிட்ட வாதத்தில் அவருடைய பங்களிப்பு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது முதல்ல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது திமுகவிற்கு இப்படி அவர் சபையில் தலைவராக வந்திருப்பது என்பது நிச்சயமாக அந்த கட்சிக்கு நல்லது. நிச்சயமாக அந்த கட்சியினுடைய ஊழியர்களில் ஒரு பெரும்பகுதியை அது என்தூஸ் பண்ணும். ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் சவால்களும் ஒரு பெரிய சவால்களாக அவருக்கு வரும். இதுவரையிலும் தலைவர் இருக்கிறார், பேச முடியல, முடிவெடுக்க முடியல, இந்த லேட்டாக போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அந்த பொறுப்புகள் முழுவதுமே இவர் மேலே வராது. இப்போது நல்லதும் கெட்டதுமான அனைத்திற்கும் இவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். இந்த மதச்சார்பின்மை குறித்து பொருளாதார கொள்கையை பொறுத்தளவில் எங்களை பொறுத்தளவில் இருக்கிற விமர்சனம் மிக பிரதானமான விமர்சனம். திமுகவும் சரி அதிமுகவும் சரி நவீன தாராளமய கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டுதான் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அமல்படுத்துகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய விமர்சனம். மதச்சார்பின்மையை பொறுத்த அளவிலும் கூட கலைஞர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் முதல் நாள் பேசியதற்கும் அடுத்து வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இணைந்ததற்கும் இடையில ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது என்பதை பார்க்க முடிந்தது. சமீப காலமாக திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருவதெல்லாம் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு முரண்பாடற்ற வகையில் தான் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இதை சமரசம் செய்து கொள்ளாத நிலைமை அவரிடம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக அது நல்லது, வரவேற்கத்தக்கது. நவீன தாராளமய பொருளாதாரம் என்பது ஒரு பேஸ் 91 பிறகான ஒரு பேஸாக இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிறது அது டோட்டலா வேரியா இருக்குதுங்கிறதா இடதுசாரியோட பார்வை. அதை விட மோசமா போயிருக்கிறது இடதுசாரி பார்வை. அப்படி மோசமாக போற சூழலில் இவர் கடுமையாக எதிர்க்கிறாரு. அப்ப இவருடைய நிலைப்பாடு என்பது சரி அப்படின்னு தானே நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும். இல்ல, இப்படி கடந்த காலத்திலும் சரி, இப்போ நீங்க மதச்சார்பின்மை என்பதை ஒரு கொள்கையாகவும் அல்லது ஒரு டாக்டிஸாகவும் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய பல பேர் இருக்காங்க. இப்போ மதச்சார்பற்ற ஜனதாதளம் என்று பெயர் வைத்துக்கொண்டு நீங்கள் பிஜேபியோட சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அநேகமாக ஒரு கட்டத்தில் நீங்கள் சந்திரபாபு நாயுடுவினுடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக அவர் பேசியிருக்காரு. பின்னால் அவர் என்ன ஆனார் என்பதை நம்ம பார்க்க முடிஞ்சது. தமிழகத்திலும் கூட நம்ம அதை பார்த்தோம். பட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க என்பதோடு சேர்ந்தது. அதில் தான் திமுகவினுடைய சப்போர்ட் பேஸில் ஒரு சேஞ்சு வருகிற போது அல்லது திமுகவை யார் ப்ராப்பப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கேரக்டரில் சேஞ்சு வரும்போது நவீன தாராளமய கொள்கையை மாநில கட்சிகள் அநேகமாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் இப்போ டிமானிட்டைசேஷன் சம்பந்தமாலாம் இப்போ முதல்ல அதில் ஏன் ஒரு தயக்கம் வருது? ஒரு கலைஞரும் கூட அதை ஒரு கேவியட்டோட, ரெண்டு பேருமே ஒரு கேவியட்டோட தான் அதை ஆதரிச்சாங்க. முதல் நாள் ஆதரிச்சாங்க. பட் சப்சிக்வெண்டா மாறுறாங்க. அந்த இது எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு விதமான தயக்கத்திலிருந்து வருது. கருப்பு பண ஒழிப்புன்னு சொன்னதனுடைய கருத்தை தான் வரவேற்றாங்களே தவிர அதனுடைய நடைமுறை சிக்கல்கள்லாம் கருப்பு பணம் ஒழிக்கப்படணுங்கிறதுல உங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்கா? எல்லாருக்கும் இருக்கிற கருத்து என்ன? கருப்பு பணம் ஒழிப்பதற்காக கொண்டு வருகிறோம் என்று சொன்னது ரைட்டு. ஆனா அதற்காக எடுத்துக்கொண்ட முறைகள் வழிமுறைகள் தவறு என்பதை மறுநாள் சொல்லிட்டாங்க. மிக முக்கியமா திரு ஸ்டாலினுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே வார்த்தை அவருடைய மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங்னா பிரெக்மேட்டிக்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. காலத்திற்கு ஏற்றாற்போல் இன்னைக்கு 18 வயசுல இருந்து 35 வயது இருக்கிற அந்த வாக்காளர்களை நீங்கள் கவரவில்லை என்றால் உங்களால தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். அந்த 18 வயதிலிருந்து 35 வயது வரைக்கும் இருக்கிற மக்களுக்கு இன்றைய ஆஸ்பிரேஷன்ஸ் வளர்ச்சி, இன்றைய ஆஸ்பிரேஷன் வேலை வாய்ப்பு, இதுதான் அவங்களுக்கு முக்கியம். நீங்க உட்கார்ந்துகிட்டு போய் அதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் திராவிட கொள்கைகளை கைவிட்டதாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல, யாராவது எக்ஸாம்பிள் இருந்தா சொல்லலாம். சோ அது உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லா மீட்டிங் போய் திராவிட பாரம்பரியத்தை பத்தியும் கொள்கையை பத்தியும் பேசிட்டு இருந்தா நீங்க 18 வயசுல 35 வயசு மக்கள் எப்படி கவர முடியாது. சோ அடிப்படையாக அவங்களுக்கு தேவையானது வளர்ச்சி.
அதனாலதான் வந்து நீங்க நமக்கு நாம திட்டத்துல கூட நீங்க அந்த ஒரு point இல்ல ஒரு நிமிஷம் அதே 18 ல இருந்து 35 வயசு இல்ல, இருந்த ஒரு நிமிஷம் இருங்க. இளைஞர்களை ஈர்த்ததுனால தானே 69 67 ஆட்சிக்கு வர முடிஞ்சது. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அன்னைக்கு அந்த வந்து காலகட்டத்துல இல்ல, அதேதான் அல்ல சொல்றேன். அன்னைக்கு வந்து இருந்த அன்னைக்கு கொள்கை இருந்த சூழல் இளைஞருடைய சூழ்நிலையில் வேற. அன்னைக்கு இருந்த அன்னைக்கு சூழ்நிலை இந்திய வேற. எதிர்ப்பு போராட்டம்னா எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. அன்னைக்கு கடவுள் மறுப்பு ஊர்கள் தான் ஏத்துக்கிட்டாங்க. காலத்துக்கு ஏற்ப மக்களுடைய மனநிலை இவர் சொன்ன மாதிரி இந்த எல்லா வளர்ச்சிகளும் ஏற்படுகிற பொழுது மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் இருக்கிறார்களா? இன்னைக்கு வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கிற இளைஞர்கள் தான் ரொம்ப பேர் இருக்காங்க. எப்படியாவது படிச்சுட்டு வேலை இல்ல, இதுலதான் அடிப்படையில இவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து என்ன வேறுபடுறதுன்னா, எது தேவை என்பதும் எதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்ல, இல்ல, ஒரு இந்த நாட்டுக்கு வளர்ச்சினா எது தேவை அதுக்கு இல்ல, என்பதோட அது வளர்ச்சிங்கிறது எப்படி தேவைங்கிறது வருங்கிறது விவாதம். அது மாறுபடல. ஒரு நிமிஷம், அது last point முடிச்சிடுறேன். இல்ல, மாறுபடல. அதாவது நான் கூட அந்த உண்மை. அந்த பிராக்மேட்டிசம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு கொள்கையில மாத்திக்கொண்டு அது மக்களை கவரக்கூடிய வகையில் நீங்க அதுக்காக நீங்க கொள்கையை விட்டு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. ஆனால் நீங்க மொழி போராட்டம் வந்து என்ன மாதிரி ஆளுங்க வந்து டெக்ஸ்ட் புக்ல படிச்சது பார்த்தது கிடையாது. சோ அந்த காலகட்டத்தில் அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெரிய சமுதாயம் இருந்தது. அப்ப அவங்களுக்கு வந்து அது வாக்களிக்கிறதுக்கு அது ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கு போய் அதை பத்தி பேசினா வாக்கு கிடைக்குமா? திருக்கோலப்பன் நம்ம திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கூடுதல் பொறுப்பை நான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் தொடக்கத்துல மாற்றம் சொன்னது கூட திரு பொன்முடி அவர்கள் மறுத்தார்கள். ஆனா இது போன்ற ஒரு பொறுப்புன்னு அவர் வார்த்தையில் எடுத்துக்கிட்டா கூட இதனுடைய அடுத்த கட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? செகண்ட் லெவல் லீடர்ஷிப், ஒட்டுமொத்த கட்சி ஆர்கனைசேஷனல் ஒர்க்கிங் செட்டப், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு 2000ங்களுக்கு பிறகு 2000 அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க அவரு கட்சியினுடைய அவருடைய கை வந்து மெதுவா ஓங்கி இருந்ததுதான் நான் அப்படி பாக்குறேன். இது டக்குன்னு ஓவர் நைட்ல அவரு செயல் தலைவரா அது கிராஜுவலா நடந்திருக்கு. 2000க்கு பிறகு அது கிராஜுவலா நடந்திருக்கு. 2001 தேர்தல்ல வந்து அலையன்ஸ் ஏற்பாடு பண்ணதும் அவர் தான். அதன் பிறகு பின்னாடி அவரு அமைச்சர் ஆகுறாரு, உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகுறாரு, கட்சியினுடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதுக்கு முன்னாடியே அதன் பிறகு பொருளாளரா வர்றாரு, கிராஜுவலா வர்றாரு. அதன் பிறகு நீங்க அவர் இன்னொரு முடிவு என்ன சொல்றாருன்னா, கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தான் திமுக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். அதுக்கு எப்பவுமே எங்க போனாலுமே முரசொலி மாறன் அவர்கள் உயிரோடு இருக்கிற வச்சு சொல்லிட்டு வருவாரு. ஒரு அன்பில் தர்மலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால கொண்டு போய் விட்டாங்கன்னா நீங்க யாருன்னு கேட்டாரா, மாவட்ட செயலர் யார் கேட்டா இந்த மாவட்டத்து கலெக்டர் இருக்கிறாள், அது மாதிரி எங்க கட்சிக்கு நான் சொன்னாரா. அவ்வளவு பெரிய மாவட்ட செயலாளர் என்று சொன்னாரு. அவ்வளவு பலமாக இருந்த மாவட்ட செயலாளர்களை மாவட்டங்களை பிரித்தார். ஏன்னா அதிகாரம் குவிகிறதுன்னு அவரு ஒரு ஃபெல்ட் பண்ணாரு. அதிகாரத்தை பரவலாக்கணும்னு நினைச்சாரு. எல்லா மாவட்டத்திலையும் புதிதா ஒருவர்களுக்கு பரவணும். இதெல்லாம் செய்து அது கிராஜுவலா இதெல்லாம் எப்படி இருந்தா செய்ய முடியும்? நீங்க அந்த கட்சியில கொஸ்டின் பண்ண முடியாத ஒரு தலைவரா அவர் 2000லேயே வளர்ந்து வருவதன் உச்சமாகத்தான் இதெல்லாம் செய்கிறாரு. செய்து முடிச்சுக்கிட்டு அவர் வந்துறாரு. ஆனால் அவர் ஒண்ணு என்ன செய்யல. இப்போ அவரு நம்ம இவரு சொன்ன மாதிரி, நம்ம கனகராஜ் சொன்ன மாதிரி, இனிமேல் எந்த இஷ்யூலையும் அது நீங்க தலைவர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா தலைவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அத்தனை அதிகாரத்தையும் அவருக்கு இன்று சட்ட திருத்த விதி மூலமா கொடுத்து விட்டார்கள். இல்ல நான் தலைவரை கேட்டுட்டு தான் சொல்ல இந்த விஷயத்துக்கு தலைவர் கேட்கணும், கூட்டணி வச்சு முன்ன கூட்டணினா தலைவர் சொல்வாருன்னு சொல்ல முடியும். இப்ப அப்படி கிடையாது. அவரே எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு மேல திணிச்சிருக்கிறாங்க. அதுதான் நான் முக்கியமான சவால் நினைக்கிறேன். இன்னொரு சவால் அந்த கூட்டணி அமைக்கிறதுல அதே மாதிரி, அதாவது கலைஞர் அவர்கள் எவ்வளவு சாதுரியமாக கூட்டணி அமைப்பாரோ அதே அளவுக்கு இவரால் அமைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சவால். இறுதி கருத்து கேட்கிறேன். ஒவ்வொரு வரியில உங்க அனைவருடைய இறுதி கருத்தும் உங்களுடைய இறுதி கருத்து. இல்ல, இன்னைக்கு தளபதி பேசுகிற பொழுது கூட சொன்னார், கலைஞர் சுட்டிக்காட்டியே சொன்னார், இது பதவி என்பது அல்ல பொறுப்பு என்று சொல்லி அவரே சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த மாதிரி பதவி பொறுப்பு தான். ப்ரக்மேட்டிசம் அவர் சொன்ன மாதிரி, நான் போன தடவை புதிய தலைமுறையில் இதே கருத்து தான் சொன்னேன். ப்ரக்மேட்டிசம், ஐடியலிசம் எல்லாம் இருக்குது. தளபதி பொறுத்தவரையில் ஐடியலிசத்துலேருந்து என்னையும் விட்டு கொடுக்குறவர் கிடையாது. திராவிட இயக்க கொள்கைகளை, சமூக நீதி கொள்கைகளாக இருந்தாலும், அதே மாதிரி ஏழை எளியவர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற கல்வி பரப்ப வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்துக்களில் என்றும் முற்றும் அவர் ஈடுபட்டிருப்பவர் தான். அதை நடைமுறை ரீதியாக எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதை போல ப்ரக்மேட்டிக் அப்ரோச் என்ற அடிப்படையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால் இன்று செயல் தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் நிரந்தரமாக கழகத்தோழரால் மட்டுமல்ல பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு தலைவராக இருப்பார் என்பதுதான் உறுதி. உங்களை இறுதி கருத்து. கலைஞர் அவர்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களால் மிகவும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக, அதே நேரத்தில்
அரசியல் ரீதியாகவும் சிறுபான்மை மக்களை அரவணைக்கக்கூடியவர்களாக அவர்கள் நாங்கள் கோரிக்கைகள் வைக்கும்போது ஒரு கனிவிரக்கத்துடன் பார்த்து அதை நிறைவேற்றக்கூடியவராக கலைஞருடைய ஆட்சியில்தான் தமிழகத்தில் நாங்கள் நீண்ட காலமாக 95லிருந்து கோரி வந்த பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கான தனி இடஒதுக்கீடு கிடைத்தது. அதே வழியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இன்று பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் செயல்பட வேண்டும், செயல்படுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. இன்றைக்கு மிக முக்கியமாக நவீன தாராளமய கொள்கைகள் வந்துவிட்ட பிறகு 3 பிரதான சவால்கள் இந்திய மக்கள், தமிழக மக்களுக்கும் அது இருக்கிறது. ஒன்று, இப்போது ஆட்சியில் இருக்கிற மதவெறி பாஜக, அதற்கு எதிரான ஒரு உறுதியான கொள்கை, அது ஒரு தேர்தல் உடன்பாடு என்பது மட்டுமல்ல, கருத்து நிலையிலும் அந்த பிரச்சாரத்திலும் அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. இரண்டாவதாக, தமிழகத்தில் இந்த நவீன தாராளமய கொள்கைகள் வந்த பிறகு தொழில், விவசாயம் பாழ்பட்டு நிற்கிறது. அப்போ அதுக்கு மாற்று கொள்கைகளை முன்வைப்பதற்கு அவர் முன்வர வேண்டும். எப்போதும் இல்லாத அளவிற்கு நீங்கள் சமூக நீதி கொள்கைகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அது இந்த கொள்கை அமலாக்கத்தின் காரணமாக வந்திருக்கிறது. இதை 3ஐயும் அவர் பற்றி நீக்க வேண்டும் என்று அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். ரொம்ப சுருக்கமா, திமுகவுக்கு கடந்த சில ஆண்டு காலமாக அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைந்து போயிருக்கு ஓரளவுக்கு, இல்ல ஒரு ஸ்டாக்னண்டா ஒரு 30% அந்த ரேஞ்சில் இருக்கு. அதை மாற்றி அதை அதிகரிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு தொடர்ந்து இந்த கூட்டணியில் நம்பி ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. இன்று அவர் யாரும் அவரை கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு ஒரு பதவிக்கு வந்திருக்கிறார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவர் அகாமடேட்டிவா எல்லாரையும் அனைத்து எல்லாருடைய கருத்துகளையும் கட்சிக்குள்ளே எடுத்து, குறிப்பாக 2ஆம் கட்ட தலைவர்களை அணைத்து செல்ல வேண்டியது முக்கிய தேவை. உள்கட்சி ஜனநாயகத்தையும் வலுப்படுத்த வேண்டிய தேவை. ஏன்னா இன்னைக்கு பெரிய இந்தியாவில் உள்ள எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ்லயுமே பெரிய ப்ராப்ளம் உள்கட்சிக்குள்ள ஜனநாயகம் இல்லாத. அதை அவர் வலுப்படுத்துவார். ஆனால் அது உண்மையான ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்காக உதவும் என்று நான் நம்புகிறேன். வரலாற்று நிகழ்ந்த பல மாற்றங்களுக்கு ஒரு நாள் காரணமாக இருக்கு. அப்படி நீ திராவிட முன்னேற்ற அடுத்த கட்ட வரலாற்று நிகழ போற பல்வேறு மாற்றங்களுக்கு இன்றைய நாள் காரணமாக இருக்கும் அப்படி நம்பலாம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசாமல் சந்திப்போம். எதிர்த்து பேசிட்டு